வணக்கம். ருத்ரமாதேவி அந்த திரைப்படத்தோட விமர்சனம். ஒரு அனுஷ்கா, பிரகாஷ்ராஜ், அல்லு அர்ஜுன், ராணா டகுபாட்டியன் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. மியூசிக் நம்ம இளையராஜா சார் போட்டிருக்காரு. டைரக்ஷன் வந்து குணசேகர் அப்படின்ட்டு அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் நிஜ ஸ்டோரியை வந்து தழுவுனது. ருத்ரமாதேவி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நிஜமாலுமே வந்து ஆந்திரா வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியுடைய ஒரு தழுவல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது வந்து சும்மா வழக்கம் போல் அந்த ராஜா கதை ஸ்டோரி லைன், இந்த பகை அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி புதுசான ஒரு களம், ஒரு பெண்ணை வந்து மையமாக வைத்து இருக்கிற ஒரு களம் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அது மாதிரி அனுஷ்காவும் சரி, ஓரளவுக்கு கன்வின்சிங்கான ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் வந்து பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் படம் ஃபுல்லாகவே எங்கள் ஆக்டிங்கில் பெருசாக நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னு தெரில. என்ன பிரச்சனைனா, இந்த படத்தில் வந்து முக்கிய பங்கு ஆற்றுறது அப்படிங்கிறது அவருடைய வீரத்தை வந்து வெளில கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஸ்டண்ட்ஸ் தான். ஸ்டண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சொதப்பியிருக்கிறாங்க. பிடிச்சி கயிறை போட்டு கட்டி இழுன்னு இழுத்துருக்காங்க. ஒரு யானையிலேருந்து கீழே இறங்குவாங்க பார்த்தீங்கன்னா, யானையிலேருந்து பறந்துட்டு அந்த கயிறை தூக்கிட்டு அப்படியே வந்து லிஃப்ட்டில் இறங்குற மாதிரி வந்து இறங்குவாங்க. அதே மாதிரி ஸ்டண்ட்ஸில் எப்படின்னா, ஒரு திடீர்னு வந்து ஒரு செவத்துலேருந்து பாறையெல்லாம் வந்து விழுகும். ஒரு போர் ஸ்ட்ராட்டஜி. அந்த செவத்தில் வந்து பாறைகள்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். அதில் ஒரு அம்புடுவாங்க அனுஷ்கா. டக்குன்னு அந்த கயிறு அருந்து அந்த பாறைகள்லாம் உருண்டு கீழே வரும். கீழே மக்கள்லாம், அந்த போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க மேலே ஏற்றி அது கொல்லும். என்ன பியூட்டின்னு நல்லா பார்த்தா, அந்த பாறை உருண்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போர் வீரர்களாக படுத்துருவாங்க. வேணும்னே வா வந்து கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி புவர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்டண்ட் சீக்வன்சஸ் த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப ஒரு மசாலாத்தனமான சீக்வன்சஸ்ஸு. ஸோ அது வந்து எப்படின்னா, அந்த ரியல் பர்பஸை வந்து டிஃபீட் பண்ணிடுது. அவங்களோட வீரட்டத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து நமக்கு வந்து காமெடியாக ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகேங்க, ஓரளவுக்கு சில பல முடிச்சுக்கள். இவங்களோட கதை அப்படிங்கிறது வந்து பார்த்துடாத ஒரு கதை அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து ஓகே அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் அப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஹை கிளாஸ் ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்தது. பார்த்தா டைலாக்ஸ் நிறையா இருக்கும், ரொம்ப செயற்கைத்தனம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வர வந்து அது கம்ப்ளீட்டாகவே அப்படி தான் அப்படின்னு ஆகிறப்போ வந்து படம் முடிகிறப்போ வந்து நமக்கு சலிப்பை தட்டி, அதுபோது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசரப்புள்ளி அடங்கா புள்ளி மாதிரி ராஜேந்திர சார் பேசுன மாதிரி வந்து அல்லு அர்ஜுன் வந்து இதில் பேசுகிறாரு. டப்பிங் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து அது பயங்கரமாக டைலாக் வருது. இங்கெல்லாம் விசில் அடிச்சுட்டு எல்லாம் சிரின்னு சிரிக்கிறாங்க. காமெடி ஆகிடுச்சு கடைசியில் ஆக ஆக. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தால் அந்த படம் நல்லா இருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படத்தில் சினிமட்டோகிராஃபி ஓகே, விஎஃப்எக்ஸ் வந்து சில இடங்களில் ஓகே நல்லா இருக்குது. சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நல்லா டக்குன்னு தெரியுது இது விஎஃப்எக்ஸ் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அல்லு அர்ஜுன் குதிரை ஓட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமாசா இருக்குது. அந்த பழைய 50களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப் மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஏதோ ரோடு ஏதாவது போட்டு முன்னாடி வந்து சிங்கர்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அது இன்டென்ஷனலாக பண்ணுவாங்க. அதே விஷயத்தை வந்து பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இது. முதல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க ஒரு ஒன் டைம் பார்க்குற ஒரு படம். ஃபேமிலியை போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் அதுக்கு மேலே வந்து ஸ்டஃப் வந்து எதுவுமே இல்லாத. இன்னொன்று என்னென்னா, பாகுபலி மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் வெர்ஷன் இருந்துச்சு. ஸோ தமிழ் போர்ஷன்ஸ் இருந்துச்சு, தமிழில் ஆக்டர்ஸ் வந்து நடித்தாங்க. பட் இது வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு லிப்சிங்க் ஆகாமல் ஏதோ ஒரு மொழியில் இருந்துட்டு தெலுங்குலேருந்து வந்து தமிழ் டப் பண்ணுறங்காட்டிக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமத்தில்ங்க ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம். அதுக்கு மேலே அந்த படத்தில் ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 2.5 தருவேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.